நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கு எழுதுறாங்க. ஆனா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, சில பேர் படிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த எக்ஸாம்ல போய் தடுமாறிடுறாங்க. ஏன் ரீசன்? எதுக்காக அவங்களால பண்ண முடியல? அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறேன். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். 11 and 12 சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்டா நீங்க நீட் இல்லைன்னா ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதணும்னு ஐடியா இருக்கா? இல்ல கேரியர்ல நான் என்ன எடுக்கணும்ன்றே தெரியல, மெடிக்கலுக்கு இன்ஜினியரிங்க்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கா? 9th நவம்பர் இதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சாய்ராம் அண்ட் ஆர்ஜிஆர் அகாடமி சேர்ந்து ரெடி பண்ணியிருக்கோம். கீழே லிங்கை பிரஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இது அட்டன் பண்ற மூலமா உங்களுடைய கேரியர் ஆப்ஷன்ஸ் பிளஸ் நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் ஏ ஃப்ரீ ப்ரோக்ராம். மேக் யூஸ் ஆஃப் திஸ். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் அந்த நீட்டோ இல்லைன்னா ஜேஇ எழுதக்கூடிய மாணவர்களுடைய தொகை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட ஒரு 24 லட்சம் பேர் வந்து நீட் தேர்வை எதிர்கொள்ளியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸை எழுதியிருக்காங்க. எல்லாருக்குமே ஆசை இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் இந்த டாப் மோஸ்ட் காலேஜில் போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட அந்த எக்ஸாம்ஸ்ல பங்கெடுத்துக்கிறாங்க, அப்ளிகேஷன் போடுறாங்க, எக்ஸாம் போய் எழுதுறாங்க. ஆனா ரிசல்ட் வரப்ப இருக்கிறதோ 56,000 சீட்டு, 60,000 சீட்ஸ் ஆயிருக்கு இந்த வருஷம். நீட்டுக்கு எடுத்தவன்னா மெடிக்கல் காலேஜ், அதுவும் கவர்மெண்ட். டோட்டல் எடுத்துக்கிட்டா 1,37,000 சீட்ஸ் வந்து இருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டி, பிரைவேட் காலேஜஸ்லாம் சேர்த்து. இதுவே இந்த சைடு வந்து நம்ம ஒரு சினாரியோ பார்த்தோம் அப்படின்னா 16 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஐஐடியில் எத்தனை சீட்னா 18,000 தான் சீட். சரி, ஐஐடி கிடைக்கலன்னா பரவாயில்ல சார், என்ஐடி எழுதிக்கிறோம் அப்படின்ற சில மாணவர்கள் இருக்கிறாங்க. ஒரு 31 என்ஐடிஸ்ல போய் சீட்டு எடுக்கலான்னு இருக்காங்க. அதுல வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒன்று ஸ்டேட் கோட்டா இருக்கு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கோட்டான்னு இருக்கு. அதுலயும் பரவாயில்ல. அதுல நம்ம போனோம் அப்படின்னா ஒரு 30,000 சீட்ஸ் இருக்கு. தென் ட்ரிபிள் ஐடி எடுத்துட்டோம்னா அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா ஃபுல்லா இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு. அது இல்லாமல் சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன்ஸும் இந்த ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட அதுல நம்ம கால்குலேட் பண்ணோம், இது ஒரு 18, இது ஒரு 30, கிட்டத்தட்ட ஒரு 60,000 to 70,000 சீட்ஸ் வந்து ஜேஇ மெயின் மார்க் மூலயமா ஃபில் ஆகுது. எழுதக்கூடிய மாணவர்களோ 16 லட்சம். கரெக்டா? அப்ப மீதி இருக்கிறவங்க இன்னும் சிறப்பா பண்ண போறோம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கூட எழுதி அந்த எக்ஸாம் ஹாலுல போயிட்டு தடுமாறிட்டு வந்துடுறாங்க. ஒரு 2 மார்க் 3 மார்க் மிஸ்ல வந்து எங்கேயோ போயிடுது. ஏன்னா ஆல் இண்டியா ரேங்க் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 501 ஒரு குழந்தை, 501லயே இன்னொரு குழந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை 501க்கு சீட் கிடைக்குது, இன்னொரு குழந்தைக்கு 501க்கு சீட் கிடைக்கல. பாத்தீங்கன்னா ஒரே நம்பர்ல 501லயே பாத்தீங்கன்னா 300-400 பேர் இருக்காங்க. அப்ப கவுன்சிலிங்ல வந்து தடுமாறி போறாங்க. அந்த 4 மார்க் 5 மார்க் வித்தியாசத்துல அந்த குழந்தை 507ன்றது 511 வாங்கியிருந்ததுன்னா மேல பாத்தீங்கன்னா ஒரு 300-400 ரேங்க் முன்னாடி போயிருக்கும். அப்ப இதெல்லாம் தடுமாறுறது ஏன்னா அந்த எக்ஸாம் ஹால்ல அவங்க என்னதான் படிச்சுட்டு போனாலும் சில குழந்தைங்க வந்து தடுமாறிடுறாங்க. புதுசா போறவங்களும் இருக்கலாம், இல்ல ஏற்கனவே போனவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏன்னா அங்க போறதே ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்றாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, எக்ஸாம் ஹால் உள்ள போறப்ப உள்ள ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன்ல இருந்து எக்ஸாம் ஹால்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் 1:30 மணிக்கு தான் எக்ஸாம். ஆனா காலையிலேயே 9 மணில இருந்து அந்த பசங்களை உட்கார வச்சு பண்ண வச்சு ஒரு ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணி உள்ள போறதுக்கு முன்னாடியே அது படிச்சதெல்லாம் மறந்து போது அங்க உள்ள போயிட்டு அந்த ஓஎம்ஆர் ஷீட்டு கையில கொடுக்குறாங்க பாருங்க. கையில கொடுத்துமே அதை ஃபில் பண்றதுக்கே அந்த குழந்தைக்கு தெரியறதில்ல. அந்த குழந்தைக்கு தெரியலன்னு தான் ஒரு இன்விஜிலேட்டர் போட்டிருப்பாங்க. அந்த இன்விஜிலேட்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாம அந்த குழந்தைங்களையும் சொதப்பி, புரியுதா? நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, அந்த இது தம்பு இம்ப்ரெஷன் வைக்கிற இடத்துல கரெக்டா உள்ள ஆதார் கார்டு சரியில்லை, இப்படி எல்லாம் குழப்பத்தையும் ஏற்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா பசங்களை எக்ஸாம் எழுதுற மைண்டே ஒரு சொதப்பி விட்டுட்டு என்ன பண்றாங்க, நல்லா பண்ணக்கூடிய மாணவர்கள் கூட பண்ண முடியாம போய் நம்ம கவனிச்சிருப்போம். இந்த வருஷம் மழை பெய்ஞ்சுது, காத்து அடிச்சுது, கரண்ட் போயிடுச்சு. இந்த மாதிரி கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் சென்டர்ல குழந்தைங்களுக்கு அந்த மிரட்சி. இத ஃபர்ஸ்ட் டைம் போய் எக்ஸாம் எழுதுறான் பாருங்க, அவன் பயந்து போயிடுறாங்க. அப்ப என்னதான் இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மார்க் எக்ஸாம். அதுவும் மார்க் எக்ஸாம் நிறைய பேர் எழுதுவாங்க, வீட்டுல உட்காந்துட்டு மார்க் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எழுதி பாக்குறது. அது இல்ல மார்க் எக்ஸாம். ஆக்சுவல் சென்டருக்கு போனா என்னெல்லாம் உள்ள போறப்ப ஒரு ஆதார் கார்டு செக் பண்ற வெரிஃபிகேஷன் கரெக்டா, தென் அட்மிட் கார்டு கரெக்டா கொண்டாந்துருக்கா நான் பாக்குறது, தென் உள்ள போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரில அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்ததுமே அதுல என்னெல்லாம் ஃபில் பண்ணணும், இது எல்லாத்தையும் ஒரு குழந்தை ப்ராப்பரா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடியே அனுபவிச்சிட்டாருன்னு வச்சுங்க, ஃபீல் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன். எப்படி சார் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறீங்களா?
இதுக்கு தான் வந்து ப்ராப்பர் எக்ஸாம் டே மார்க். புரியுதுங்களா? எக்ஸாம் டேல வெறும் எக்ஸாம் மட்டும் மார்க் கிடையாது, எக்ஸாம் டேவே மார்க்கா பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து பக்காவாயிடுங்க. அந்த எக்ஸாமினேஷன் ஹால் எப்படி இருக்கு அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அழகா போய் எக்ஸாம் எழுதுற அன்னைக்கு பக்காவா எழுதிட்டு வந்துடும். அதை தான் வந்து பாத்தீங்கன்னா சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஆர்ஜிஆர் அகாடமி 2 பேரும் சேர்ந்து 9ஆம் தேதி நவம்பர் இந்த மாதிரி கஷ்டங்கள் நம்மளுடைய தமிழ்நாடு மாணவர்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்கோம், நேரடியா தேர்வை வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றோம். மாக் தேர்வு நீட் அண்ட் ஜேஇ மாணவர்களுக்காக. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீட் எழுதணும்னு நினைக்கிறீங்க 2026ல, ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைக்கிறீங்க, இவங்களுக்கு ஒரு எக்ஸாம் சென்டர்ல போய் எக்ஸாம் எழுதினா எப்படி இருக்குமோ சேம் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்றோம். 9ஆம் தேதி மதியம் 2ல இருந்து 5 மணிக்கு காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்றோம். கைடன்ஸ் கொடுக்குறோம், என்ன குரூப் போகணும், எதுல அப்ளிகேஷன் நிறைய பேருக்கு போடுறது தெரியுது இல்ல. ஜேஇக்கும் பாத்தீங்கன்னா நீட்டுக்கும் அப்ளிகேஷனே போடுறதில்ல. எப்படி அப்ளிகேஷன் போடணும், அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறமா ஆதார் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா எப்படி வச்சுக்கணும், தென் வந்து பாத்தீங்கன்னா அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும், எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி எப்படி ரெடி ஆகணும், எக்ஸாம் ஹாலுக்கு என்னெல்லாம் கொண்டு போகணும், இது எல்லாம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கிளாரிட்டி காலையில மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்தரங்கம் நடக்குதுங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்துருது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருது. நேத்து கூட ஒரு மாணவர் வந்து பாத்தீங்கன்னா, சார் ரிசல்ட் வந்துட்டு சார், எப்படி என் நேம் இருக்கான்னு எனக்கு தெரியல, எனக்கு அலாட் ஆயிடுச்சுன்னா தெரியல, கவுன்சிலிங்ல என் நேம் எப்படி பாக்குறதுன்னு தெரியல, எனக்கு சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா தெரியல, சீட் அப்ளை பண்றதுக்குன்னே தெரியல, கவுன்சிலிங் எதனா ஹெல்ப் பண்ணுவீங்களா, இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப எப்படி ஒரு கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எப்படி சாய்ஸ் லாக் பண்ணணும், புரியுதா, எப்படி அலாட்மெண்ட் வாங்கணும், அதுக்கப்புறமா அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி காலேஜ் போகணும், இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு கருத்தரங்கமும் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. இது மூலமா ஒரு கம்ப்ளீட் ஒரு எக்ஸாம் கிளாரிட்டி கிடைச்சிரும். ரெண்டாவது, எந்த குரூப் எடுக்கிறது, இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு, மெடிக்கல்னா ஓகே, எம்பிபிஎஸ் படிக்க போறோம், பிடிஎஸ் படிக்க போறோம், ஆயுஷ் கோர்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா அதுலயே மார்க் என்ன மார்க் வந்தா எது வரும் அப்படின்றது இருக்காது, அந்த கிளாரிட்டியும் கொடுக்குறோம். ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு, ஒரு இன்ஜினியரிங் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இன்னைக்கு என்ன கம்ப்யூட்டர்ன்றாங்க, ஏஐன்றாங்க, ரோபோட்டிக்ஸ்ன்றாங்க, சார் எதுல போகணும்னே தெரியல சார், மெடிக்கலும் இன்ஜினியரிங்கும் சேர்த்து ஏதோ ஃபீல்டு இருக்குன்றாங்க. இது எல்லாமே சேர்த்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செஷன் வந்து எக்ஸ்போர்ட்ஸை வச்சு ரெடி பண்ணிருக்கோம். இதை மட்டும் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 2026 கவலைப்படாம நீங்க வந்து காலேஜ் ஜாயின் பண்ணலாம். அஷூரன்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்க இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், ஃபில் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. இமிடியேட்டா 9ஆம் தேதி நம்ம மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிட்டி வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். எப்படி இந்த ஃபார்ம் ஃபில் பண்றது, எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்றதுல இருந்து நான் சொன்னேன் இல்லையா, அடுத்த வருஷம் 2026ல எக்ஸாம் ஹால்ல போயிட்டு எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ற வரைக்கும் நான் உங்க கூட இருக்கேன். 9176552121 இந்த நம்பரை மறக்கவே மறக்காதீங்க. 2026 காலேஜ் ஜாயின் பண்ற வரைக்கும். வெளியூர் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, டைரக்டா வந்து அப்படின்னா சென்னையில கிளாம்பாக்கம் பஸ் பேருந்து நிலையம் வந்துட்டீங்கன்னா போறோம், அங்க இருந்து உங்களை பிக்கப் பண்ணி எக்ஸாம் சென்டருக்கு நம்ம பஸ் ரெடி பண்ணிருக்கோம், அங்க இருந்து வந்துடலாம். இல்லையா ட்ரெயின்ல வரக்கூடிய மாணவர்களா இருந்தா தாம்பரம் ஜங்ஷன்ல இறங்கிட்டீங்கன்னா வெளியில வந்ததுமே நம்மளுடைய பஸ் ஃபெசிலிட்டி உங்களுக்கு ரெடியா இருக்கும், ஏறிட்டீங்கன்னா அழகா சென்டர் வந்துடலாம். சார் அவ்வளவு தூரம் இருந்து வரேனே சார் சாப்பாடுக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க, நீங்க மதிய உணவுக்கு அங்க வந்து உங்களுக்கு வழங்கப்படும், நீங்க இதுக்காக எதுவும் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரைட்டா? உங்களுக்கு கவுன்சிலிங் செஷனும் ஃப்ரீ, எக்ஸாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா நீங்க தெரிஞ்சு எழுதுறதுக்கும் ஃப்ரீ, சாப்பிடுறதுக்கும் வசதிகள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். ரெண்டாவது, உங்களுக்கு பஸ் வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இதுவே ஸ்கூல் மாணவர்களா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 30 மாணவர்கள் ஒரு ஸ்கூல்ல எழுதணும் அப்படின்னாங்கன்னா ஸ்கூலுக்கே உங்களுக்கு வந்து பஸ் வந்துருங்க. ஸ்கூல்லயே உங்களை வந்து பிக்கப் பண்ணி நீங்க எந்த இடத்துல இருந்து வரீங்களோ அந்த ஸ்கூல்ல பஸ் வந்துடும், பஸ் அங்கிருந்து பிக்கப் பண்ணும், உங்களுக்கு எக்ஸாம் சென்டருக்கு கூட்டு போவோம், அங்க எக்ஸாம் எழுத வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பியும் உங்களுக்கு அதே இடத்துல உங்களை எடுத்துட்டு வந்து திருப்பியும் டிராப் பண்ணுவோம். இவ்வளோ வசதியை பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் என்னங்க உங்களுக்கு தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் இல்லையா? கரெக்டா? ரிஜிஸ்ட்ரேஷன் மிஸ் பண்ணிடாதீங்க, லிங்க் கீழே இருக்கு. இன்னொன்று நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, கீழே யூடியூப் பார்த்துட்டு இருப்பீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஏன்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்க போறோம், உங்களுக்கு பக்காவா ஃப்ரீ கைடன்ஸ் கொடுக்க போறோம்.
இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சொந்தக்காரங்களோ இல்லைன்னா உங்க கூட படிக்கக்கூடிய மாணவர்களோ அவங்களுக்கும் ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுப்பீங்க. பண்ணுவீங்களா? தேங்க்யூ.